இன்று அக்டோபர் 7, 2025. இன்றைப் போல ஒரு நாளில் 2 வருடங்களுக்கு முன்னர் 2023ஆம் ஆண்டு இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களில் 1200க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் 250க்கும் மேற்பட்டவர்கள் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டார்கள் தீவிரவாதிகளால். அன்று நடைபெற்ற அந்த தாக்குதலானது உலகத்தையே புரட்டி போட்டது என்று சொல்வதை விட மேலும் பல அப்பாவி உயிர்கள் ஆயிரக்கணக்கில் இறப்பதற்கான ஒரு இனப்படுகொலையை நோக்கியே இந்த உலகத்தை தள்ளியது. அப்படி அன்று என்ன நடந்தது, அதன் பின்னர் என்ன நடந்தன, இந்த 2 வருடங்களில் என்னென்ன மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடந்திருக்கின்றன என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். அக்டோபர் 7, 2023ஆம் ஆண்டு சவுத் இஸ்ரேல், அதாவது தெற்கு இஸ்ரேலில் உள்ள எல்லைகளை கடந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து கடுமையான ஒரு பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி, குறிப்பாக அங்கு நடைபெற்ற சூப்பர்னோவா மியூசிக்கல் கன்சர்ட்டில் உள்நுழைந்து அங்கே துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டு தாக்குதல்களை நடத்தி அங்கே இருந்த இளைஞர், யுவதிகள் மற்றும் வயதானவர்கள் என்று யாரையும் பாகுபாடு பாராமல் கொன்றொழித்தது. இதை தவிர காசாவில் இருந்து வான் தாக்குதல்கள் மூலமும் தாக்குதல் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட பெரும்பாலான இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டு 1200க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் எந்தவித வயது பேதமோ இனபேதமோ ஆண் பெண் பேதமோ இல்லாமல் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக வயது முதிர்ந்தவரும் கொல்லப்பட்டார், குழந்தையும் கொல்லப்பட்டது, ஆண்களும் கொல்லப்பட்டார்கள், பெண்களும் கொல்லப்பட்டார்கள். இது உண்மையாகவே ஒரு தீவிரவாத தாக்குதல் தான். ஏனென்றால் இது நேரடியாகவே பொதுமக்களை நோக்கித்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. உலகத்திலேயே மிகவும் கூர்மையானதும் புத்திசாலித்தனமானதுமான ஒரு புலனாய்வு அமைப்பு தான் இந்த மொசாட், இஸ்ரேலின் புலனாய்வு அமைப்பு மொசாட். மொசாட்டுக்கே தண்ணி காட்டித்தான் ஹமாஸ் இந்த தாக்குதலை நடத்தியிருந்தது. குறிப்பாக பின்னர் வெளிவந்த தகவல்களின்படி 4 வருடங்கள் தீவிர பயிற்சியின் பின்னரே இந்த மொசாட்டுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடத்தும் உத்தியை அவர்கள் பயன்படுத்தி 2023ஆம் ஆண்டு தாக்குதல் நடத்தியதாக பின்னர் சில தகவல்கள் வெளிவந்தன. இப்படி நிகழ்ந்த இந்த சம்பவமானது உலகத்தில் இருக்கும் அனைவராலும் கண்டிக்கப்பட்ட ஒன்றுதான். ஏனென்றால் அங்கே கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் குறிப்பாக 90% அதிகமானவர்கள் பொதுமக்கள் தான். இது பொதுமக்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் தான். இன்று அந்த தாக்குதல் நடைபெற்று 2 வருடங்கள். கிட்டத்தட்ட இன்னும் 50க்கு அதிகமான பணைய கைதிகள் அங்கே இருக்கிறார்கள். அதிலே 20 அளவானவர்கள் தான் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்று நம்பப்படுகிறது. இப்படியான நிலையில் தான் இந்த 2 வருடங்கள் என்ன சொல்வது, இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் ஒரு முழு வீச்சான ஒரு தாக்குதல் அல்லது ஒரு போர் என்றே சொல்லலாம். ஒரு போரை நோக்கித்தான் காசாவை நகர்த்தியது. காசாவில் கடும் அழிவுகள், கிட்டத்தட்ட இன்று வரை 62,000 பொதுமக்கள் 62,000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், அதில் பெரும்பான்மையானவர்கள் பொதுமக்கள் என்ற ரீதியில் தான் காசாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு இருண்ட சூழலில் தான் தற்பொழுது உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த 2 வருடங்களில் நடைபெற்ற மிகவும் முக்கியமான சம்பவம் என்றால், இந்த போர் தொடர்பாக ஒரு முக்கியமான சம்பவம் என்றால் அமெரிக்காவில் நடைபெற்ற ஆட்சி மாற்றம் தான். இந்த போர் நடைபெறும் பொழுது அல்லது இந்த தாக்குதல் இஸ்ரேலில் தாக்குதல் 2023ஆம் ஆண்டு நடைபெறும் பொழுது, அப்பொழுது அமெரிக்காவில் ஆட்சியில் இருந்தது டெமோக்ராட்டிக் பார்ட்டியைச் சேர்ந்த ஜோ பைடன். இவர்கள் என்ன சொல்வதென்றால் ஒரு மிதவாதத்தை கடைப்பிடிக்கும், ஒரு டெமோக்ராட்டிக் என்றாலே அவர்கள் ஒரு மிதவாதத்தை கடைப்பிடிக்கும் என்ன சொல்வது, 2 பக்கமும் சாராமல் ஒரு நடுநிலை போக்கில் இருப்பார்கள் என்று தான் பொதுவாக சொல்வார்கள். ஆனால் இந்த பிரச்சனையில் எப்பொழுதுமே அவர்கள் என்ன சொல்வது, அமெரிக்காவில் ஒரு ஜூயிஷ் லோபி ஒன்று இருக்கிறது அமெரிக்க அரசியலில், அதாவது யூதர்களுக்கான ஒரு என்ன சொல்வது ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்கிறது அமெரிக்காவின் அரசாங்கத்தில், அமெரிக்காவின் வாக்களிப்பில், அமெரிக்காவின் தேர்தலில் என கடுமையான தாக்கத்தை செலுத்தும். ஸோ இந்த நிலையில் அன்று அந்த தாக்குதல் நடைபெற்ற பொழுது அது உண்மையும் என்ன சொல்வது ஒரு ஈவிரக்கமற்ற ஒரு தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா கடும் கண்டனம் செலுத்தியதுடன் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருந்தது இந்த போரை நடத்துவதற்கு அப்பொழுது இருந்த ஜோ பைடன் அரசு. பின்னர் தான் 2024ஆம் ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப், அதாவது குடியரசுக் கட்சி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியின் சார்பாக போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று
2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். டொனால்ட் ட்ரம்பின் என்ட்ரி தான் இந்த போரின் திசையை ஒரு வேறு விதத்திற்கு மாற்றியது. டொனால்ட் ட்ரம்ப் வந்த பின்னர் தான் ஜனவரி மாதத்திலேயே ஒரு சமாதானத்திற்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு முக்கிய நகர்வு ஒன்று நடைபெற்றது. குறிப்பாக கட்டாரின் தலைமையில். கட்டாரில் அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் தான் கிட்டத்தட்ட என்ன சொல்வது இறுதி கட்டத்தை நெருங்கிய வேளையில் இரு தரப்பும், அதாவது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இரு தரப்பும் சில நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொள்ளாததால் அந்த பேச்சுவார்த்தையானது ஒரு இணக்கப்பாடின்றி முடிவுற்றது. அந்த நிலையில்தான் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்குவது மட்டுமில்லாமல் காசாவிற்குள் அனுப்பப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் மக்களுக்கு தேவையான உதவிகளை முழுவதுமாக நிறுத்தியது. அன்றுதான் பிரச்சனை தொடங்கியது. அதாவது ஸ்டார்வேஷன் பிரச்சனை. மக்களுக்கு தேவையான உணவு, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் என்பன சீராக கிடைப்பதில் ஒரு தடங்கல் மார்ச் மாதம், அதாவது இந்த வருடம் மார்ச் மாதத்திலிருந்து நடைபெற்றது. ஸோ இந்த நிலையில்தான் அங்கிருந்து வரும் சில வீடியோக்கள், புகைப்படங்கள் என்பன மனதை உலுக்கும் வண்ணம் தான் இருந்தன. என்றால் போதிய அளவு உணவு கிடைக்காமல் குழந்தைகள், பெண்கள் என்று அங்கே கர்ப்பிணி பெண்கள் போதிய அளவான போஷாக்கான உணவில்லாமல் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் அங்கவீனமுற்றவர்களாகவும் போஷாக்கின்மையானவர்களாகவும் நீண்ட காலம், அதாவது என்ன சொல்வது நீண்ட காலம் இந்த உபாதைகளுடன் வாழக்கூடிய ஒரு குழந்தைகளாகவே பிறந்தார்கள் பிறக்கும் பொழுது. இப்படியான நிலையில்தான் அங்கு ஒரு கடும் ஒரு உணவு பஞ்சமும் உணவை பெற்றுக்கொள்வதிலேயே ஒரு கடும் துயரம் ஒன்று காணப்பட்டது. இதுதான் உலக நாடுகளை இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பார்வையை செலுத்த தொடங்கியது. ஏனென்றால் அன்று வரை, அதாவது இந்த பிரச்சனை உணவு பிரச்சனைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் இஸ்ரேலுக்கு சார்பாகத்தான் அனைத்து நாடுகளும் இருந்தன. இப்பொழுது பலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் ஐரோப்பிய நாடுகள் கூட இஸ்ரேலின் சார்பாகத்தான் இருந்தன. இந்த உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டவுடன் அங்கிருந்து வந்த புகைப்படங்கள், காணொளிகள் என்பன குறிப்பாக யாரையும் மனதை உழுக்கக்கூடிய காணொளிகளும் காட்சிகளும் தான் அவை. இதன் பின்னர் தான் அங்கு நடப்பது ஒரு என்ன சொல்லுவது ஒரு போர் அல்ல, ஒரு இனப்படுகொலை. குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் அல்லது குறிப்பிட்ட ஒரு இன மக்களை அழிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இங்கு நடக்கிறது என்பதை உலகம் விழித்து கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். அதன் பின்னர் தான் ஒவ்வொரு நாடாக இஸ்ரேலுக்கு எதிரான தனது பார்வையை செலுத்துவதுடன் வெளிப்படையாகவே இஸ்ரேலை எதிர்க்க ஆரம்பித்தன. அப்படி இருந்த நிலையில்தான் ஆரம்பத்தில் பிரான்ஸ் முதலாவது G7 நாடு. இந்த G7 உலகத்திலே 160க்கும் மேற்பட்ட நாடுகள் பலஸ்தீனத்திற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருந்தாலும் உலகத்தின் வல்லரசுகள் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய நாடுகள் எதுவுமே ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. அப்படி இருந்த நிலையில்தான் பிரான்ஸ் முதலாக பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக உத்தியோகபூர்வமாக வெளியிட்டது. இதன் பின்னர் தான் இந்த பிரச்சனை, இந்த பிரான்சின் அங்கீகாரமானது இதர பல ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்ததுடன் அங்கிருக்கும் மக்களை போராடத் தொடங்கினார்கள். இங்கு நடப்பது ஒரு இனப்படுகொலை, என்ன சொல்வது வேண்டுமென்றே மக்களை கொலை செய்கிறது இஸ்ரேல் என்ற ரீதியில் மக்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க தொடங்கின. அப்படி கொடுக்கப்பட்ட அழுத்தத்தினால் தான் பிரித்தானியா, கனடா, பெல்ஜியம் என்று பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் மற்றும் உலகிலே பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகள் பலஸ்தீனத்திற்கான அங்கீகாரத்தை கொடுத்து விட்டன. தற்பொழுது இருந்த போதும் அமெரிக்கா இன்னும் கொடுக்கவில்லை. அமெரிக்காவின் சிக்னல் அல்லாத அமெரிக்காவின் சைகை இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது என்பதுதான் வெளிப்படை உண்மை. அதை அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஸோ இப்படி இருக்கும் நிலையில்தான் அமெரிக்காவின் முழு கட்டுப்பாடு அல்லது முழு ஆதரவுடன் இஸ்ரேல் இந்த போரை நடத்தி கொண்டிருந்தது. இந்த இடத்தில் ஒன்று சொல்லியாக வேண்டும். அதாவது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்பை தவிர வேறு யார் ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் இந்த போரானது நீண்டு கொண்டே இருந்திருக்கும். ஒரு என்ன சொல்வது ஒரு வேறு திசை, ஒரு சமாதானத்தை நோக்கிய திசைக்கு நகர்ந்திருக்க வாய்ப்பு மிக குறைவு. அவருடைய நோக்கம் வேறுபட்டதாக இருக்கலாம், என்னென்னவாவதாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பதில். அப்படி ஒரு முயற்சியில் தான் அவர் ஜனவரியில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது முடிந்ததன் பின்னர் தற்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தற்பொழுது கிட்டத்தட்ட இந்த போர் ஒரு முடியும் தருவாய்க்குத்தான் வந்திருக்கின்றது. இந்த வந்திருக்கு தற்பொழுது எகிப்தில் ஹமாஸ் தலைவர்களும் இஸ்ரேலியத்தின் டிப்ளமேட்டிக் மெம்பர்ஸும் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா சார்பாகவும் பங்கு பெற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது என்ன சொல்வது என்றால் இட்ஸ் டூ லேட் என்று தான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 63,000 பலஸ்தீனிய மக்கள் இறந்து விட்டார்கள். அங்கே 1,200 இஸ்ரேலிய மக்கள் இறந்து விட்டார்கள். இதற்கு முன் எத்தனையோ போரில் எத்தனையோ ஆயிரம் பேர் இறந்து விட்டார்கள். இப்படித்தான் இந்த இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான பிரச்சனை நீண்டு கொண்டே போகின்றது. குறிப்பாக இன்று ஒரு காணொலியில், அதாவது சேனல் 4 நடத்திய ஒரு இந்த 2 வருடத்திற்கான இந்த நினைவு தொடர்பாக அந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேலியர்களின் உறவினர்களிடம் ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. அதிலே ஒரு தாயார் தன்னுடைய மகளை அன்று அந்த சம்பவத்திலே பறிகொடுத்தவர் இறக்கும் பொழுது அந்த மகளுக்கு 21 வயது, அந்த பெண்ணுக்கு.
ஸோ தனது வயிற்றிலே ஒரு புல்லட் பட்டவுடன் அந்த பெண் தனது அம்மாவுக்கு, அதாவது அவருக்கு கால் பண்ணி, இப்படி எனது வயிறிலே ஒரு புல்லட் பட்டுவிட்டது என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே, அங்கிருந்து வந்த ஒரு தீவிரவாதி, அந்த பெண் அந்த தாயாருடன் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பெண்ணை சுட்டுக் கொண்டிருக்கிறார். இதை அந்த தாயார் நேரடியாக சொல்கிறார். ஸோ எப்படி இருந்திருக்கும் அந்த தாயின் மனது? தனது குழந்தை சாவதை நேரடியாக பார்த்தது போலத்தான் அது. அந்த பெண் கூறுகிறார் என்னவென்றால், இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு, தற்பொழுது இருக்கும் அனைத்து தலைவர்களையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி. மக்களுக்கிடையே பிரச்சனை இல்லை. இங்கு தலைவர்களுக்கு இடையில் தான் பிரச்சனை. அந்த கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட்டை கொடுப்பது போல அனைவரையும் அழித்து விட்டால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ரீதியில் தனது மனக்குமுறலை ஒரு வித்தியாசமான முறையில் அந்த தாயார் வெளிப்படுத்தியிருந்தார். கிட்டத்தட்ட அதுதான் உண்மையும் கூட. இங்கே தலைவர்களுக்கு இடையில் இருக்கும் ஈகோ மற்றும் அவர்களுக்கிடையே இருக்கிற செல்வாக்கு பிரச்சனையால் தான் இங்கே பெரும்பாலான போர்கள் நடக்கின்றன என்பது வெளிப்படையான உண்மை. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டது ஒரு பயங்கரவாத தாக்குதல். ஏனென்றால் அது பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல். அது ஒரு பயங்கரவாத தாக்குதல். அதே போலத்தான் தற்பொழுது காசாவில் நடைபெற்று வருவதும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் போலத்தான். அங்கும் பொதுமக்களைத்தான் குறிவைத்திருக்கிறார்கள் பெரும்பாலும். பொதுமக்கள் தான் பெரும்பாலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒன் இன்ஜஸ்டிஸ் கேனாட் கிவ் அ ஜஸ்டிஸ் டு another இன்ஜஸ்டிஸ். அதாவது ஒரு அநியாயம் இன்னொரு அநியாயத்துக்கான தீர்வை எப்பொழுதும் வழங்காது என்பது உலகத்தில் நடைபெற்ற அத்தனை போர்களும் நமக்கு சொல்லும் ஒரு பதில்தான் இது. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.